ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஈஸியாக ஃபிஷ் கறி எப்படி ஒரு 20 மினிட்ஸில் செய்கிறது அப்படின்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 ஆனியன், 2 garlic, few coriander leaves, 10 peppercorn, 2 spoon coconut, 1 tomato, 1 inch ginger, half spoon fenugreek seeds and 1 lemon size tamarind. நெக்ஸ்ட் தேவையான மசாலா 3 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1.5 ஸ்பூன் சாம்பார் பவுடர் அண்ட் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம தாளிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கார்லிக் சேர்த்துக்கலாம். இது பார்ஷியலாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்பூன் ஃபெனுக்ரிக் சீட்ஸ் ஆட் பண்ணணும். இது ஆனியன் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணணும், லேட் ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் 1 டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணி இந்த டேமரிண்டை நம்ம சோக் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் சோக் ஆனாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாவுக்கு தேவையான ஜிஞ்சர், கோகோனட், பெப்பர்கார்ன் அண்ட் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், கார்லிக், டொமேட்டோ எல்லாம் ஆட் பண்ணி டேமரிண்டை ஆட் பண்ணி அண்ட் இந்த கொரியண்டர் பவுடர், சாம்பார் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு 2 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். சீசனிங் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அண்ட் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் மஸ்டர்ட் சீஸ் யூஸ் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ணி வச்ச மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் இந்த ஆட் பண்ண மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரா ஃப்ளேவர் போகும். இப்போது மிக்ஸி ஜாரில் இருக்கிற வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலி மீன் கறி செய்யும்போது கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப வாட்டராகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் டெக்ஸ்சரில் வாட்டர் ஆட் பண்ணி சால்ட் ஒரு கைப்பிடி அளவு சால்ட் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். லிட்டை க்ளோஸ் பண்ணி மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஒன்ஸ் அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக இந்த மீனை உள்ளே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மீன் பிரேக் ஆகிடும். ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பாயில் ஆனாலே போதும். ஸோ நம்மளுடைய ஃபிஷ் கறி ரெடியாக இருக்குது. ஃபைனலி கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி அகைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் பாயில் பண்ண வைக்கிறேன். ஸோ இந்த கறி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பபாய்.